வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் டீ கடை பாலப்பம் வீட்லேயே எளிமையான முறையில் கடையில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டோட எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டீ கடையில் சுகர் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம ஹெல்த்தியாக பண்ணணுங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். இதான் பாருங்க, ரெட் கலரில் தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சரியா? உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 150 ml சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சோடு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அதை ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அப்படியே இருக்கும் பாருங்கள், மீதம் இருக்க பாலை அப்படியே சேர்த்துட்டு அதை கலக்கிட்டு மிச்சத்தையும் ஊற்றிடலாம். கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி மிக்ஸி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் வேணும்னா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பார்க்குறப்ப தெரலையாக இருக்கும், அது இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும். டீ கடையில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மைதா மாவு சேர்த்து தான் பண்ண முடியும். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது 150 கிராம் இருக்கும். 25 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் ரவையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நம்ம ஊற்றின பாலே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கட்டி எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பஃபியாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு இருக்குது. இந்த பக்குவம் தான் கரெக்டான பதம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கோங்க. வெந்து அதான் மேலே வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இன்னொன்று உருண்டையாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா தாராளமாக 2-3 கூட ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது மேலே எலும்பி வந்துருச்சு. அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ செகண்டு போட்டதும் நல்லா மேலே எலும்பி வருது. அதையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வெந்து வருது. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தனால நம்மளுக்கு இந்த கலரில் வருது. நம்ம டீ கடையில் வாங்குகிற அந்த பால் பன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அவங்க ஒயிட் சுகர் சேர்க்குறதுனால தான் அப்படி இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். நான் 1 கரண்டி மாவு மட்டும் ஊற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா மேலே எலும்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு கூட எடுத்துக்கோங்க.
எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா 2-3 கூட சுட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுலபமான முறையில் டீ கடை பாலப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சர்வ் பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்த நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். தெரியுதா? டீ கடை, நம்ம டீ கடையில் வாங்க பாலப்பம். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் சுகர் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். இதான் பாருங்கள், ரெட் கலரில் தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. தெரியுதா? உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூடாக சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.